வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கு தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். தமிழ்ன்றது பிறப்பு வச்சது கொடுக்கும் பேப்பர் வழி இது தாய்மொழியோ அதான் அடையாளம். ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, தமிழர்கள் எப்படி நீங்க அடையாளம் காட்டுறீங்க? தாய்மொழி தான் அடையாளம், தாய்மொழி தான் அடையாளம். மொழி தான் தேசியம், மொழி தான் தமிழ் தேசியம். நல்ல தெலுங்கு தாய்மொழியா வச்சிருக்கிறவங்க வீட்லயே வசிப்பிடமா வச்சு தமிழ் தான் பேசுறாங்க. தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறப்பவர்கள் தான் தமிழன். தமிழர்கள்னா யாரு அப்படிங்கறதான் இந்த தமிழ் தேசியர்களுக்கு பிரச்சனை. அவர்களுக்கு தமிழே தெரியாது. தமிழர்கள்னா தாய்மொழி தமிழ்ல பிறந்திருக்கணுமா, தமிழ் குடியில பிறந்திருக்கணுமா? அட பாவிகளா, ஜாதிங்கிறது பறையன் அப்படிங்கிற ஒரு ஜாதி ஒரு மாநிலத்துல அது ஜாதி, இன்னொரு மாநிலத்துல அது பேச்சு வழக்கு. மோதி அப்படிங்கிறதும் தமிழ் குடிதான், அது ஒரு மாநிலத்துல ஜாதி ஒரு மாநிலத்துல பேச்சு வழக்கு. பச்சிரு பாண்டே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோமா, அதுல பாண்டே இருக்கா, அந்த பாண்டே அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துல ஜாதி இன்னொரு மாநிலத்துல பேச்சு வழக்கு. நா கூட்டல் ஈடு நாயீடு, கோ கூட்டல் இங்கு கொங்கு அப்படின்னு எல்லாமே தமிழ் குடிதான். அதாவது குடினா என்னன்னே தெரியாது, குடிக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் கிடையாது, குடி வேற ஜாதி வேற. இவன் அதையும் தெரிய மாட்டேங்க. இவனுக்கு எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாம பேசிட்டு இருக்கான் தமிழ் தேசியக்காரன். இவனுக்கு தமிழர்கள் தமிழ் தேசியத்துக்கு சொல்றேன். வணக்கம் அப்படிங்கிறது என் மதத்துக்கு எதிரானது. நான் வணக்கம் சொல்ல மாட்டேன், வாழ்க தான் சொல்லுவேன். அதுல உன் நிலைப்பாடு என்ன? அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் ஆம்பளை சொல்றான், நீ ஆம்பளையா? நீ ஆம்பளையான்னு கேட்க. வணக்கங்கிற என் மதத்துக்கு எதிரானது, வணக்கம் சொல்ல மாட்டோம் அப்படின்ன பிறகு அவனும் தமிழன் தானே. அதே மாதிரி மதம் மாத்தினா தமிழ் பேரை பிடிங்கிட்டு முருகன், ராமசாமி, திகு சந்திரதாஸ் அப்படிங்கிற பேரை பிடிங்கிட்டு ஜோசப் செபஸ்டின் இங்கிலீஷ்ல பேர் வைக்கான். அந்த இடத்துல உன் நிலைப்பாடு என்ன? ஒண்ணு இல்ல, பொத்திட்டு போறதுன்னா போண்டி தானே. வேற தமிழ்னு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. வந்து யாருக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க? யாருக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கேன்னு கேட்க. வணக்கங்கிறது என் மதத்துக்கு எதிரானது, அது தட்டி கேட்க துப்பு கிடையாது. மதம் மாத்தி தமிழ் பேரை பிடிக்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான், அது தட்டி கேட்க துப்பு கிடையாது. வந்துட்டான் தமிழ் குடி, தமிழர் குடி, தமிழ்ல பிறந்திருக்கணும்னு. தமிழே பிறப்பவன் பைத்தியக்காரன். ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் ஒரே சிந்தனை கொண்ட மக்கள் தான், ஒரே மக்கள் தான். அது நம்ம இந்தியாவில இருக்கிற எல்லாருமே தமிழர்கள் தான். காரணம் எழுத்து. இந்த எழுத்து கொடுத்தனால தான் இவனுக்கு பிரச்சனை. கோ கூட்டல் இங்கு கொங்கு அதுவும் தமிழர் தானே. அதே மாதிரி நா கூட்டல் ஈடு நாயுடு. இவன் சொல்றான் நாய உடு அப்படின்னு ஆகலாம். நாயுடு வந்துட்டான். நாயுடுங்கிற ஜாதி எப்படி வந்ததுன்னா நாய உடு அப்படிங்கிறனால வந்துட்டான். அப்போ நாய உடு அப்படிங்கிறது தமிழ் தானே. பிறகு பாலத்துல போய் ஏறி விடுற, பாலத்துல எந்த பேர் வச்சானே அங்க போய் ஏறி விடுற, தெலுங்கு ஜாதி பேரை வச்சுட்டானே. இப்படி நம்மளை வாழவே விட முடியாது அந்த தமிழ் தேசியக்காரன். நம்ம வாழணும்னா தமிழ் இந்த நாட்டுல தலை தோங்கணும் அப்படின்னா அதுக்கு தமிழ் தேசியம் இருக்கக்கூடாது, தமிழ் தேசிய சிந்தனையும் இருக்கக்கூடாது. அதுக்கு தமிழ் தேசியத்தை எல்லாரும் சேர்ந்து குழி தோண்டி புதைக்கணும். அதான் முத வழி, ஒரே வழி. அதான் இது ஒரு முதநிலை. பிரச்சனை என்னன்னா எந்த நாட்டுல இல்லை, எந்த நாட்டிலையுமே பிரச்சனைங்கிறது மத மாற்றம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மத மாற்றம் மட்டும்தான் பிரச்சனையே. தமிழர்கள்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தான் சொல்லியிருக்கு. அம்மா அப்பாவை யாரெல்லாம் வணங்குறான்னா அவன் தான் தமிழன். ஆனா இவங்க சொல்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உள்ள வரமாட்டாங்க. அந்த மதம் ஏத்துக்காது. யாரையும் அம்மா அப்பாலாம் யாரையும் வணங்கக்கூடாது, ஒரே கடவுள், அந்த கடவுள் மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தமிழனை ஏத்துக்குவாங்க? இவன் வணக்கங்கிற என் மதத்துக்கு எதிரானது, நாங்க வணக்கம் சொல்ல மாட்டோம், வாழ்க்கை தான் சொல்லுவோம் அப்படிங்க. அதெல்லாம் கேட்க தூப்பு இல்ல. மதம் மாத்தி தமிழ் பேர் பிடிக்கிட்டு கண்ணு முன்னாடியே நடக்கு. இன்னைக்கு 2 கோடி பேர் சிறுபான்மை இருக்காங்கன்னா அந்த 2 கோடி பேர் தமிழ்லயே பேர் இருக்கு. அவனும் தமிழன் தானே, ஏன் பேர் மாத்திரம்? அப்ப நோக்கம் தமிழ் அழிக்கிறது தான் தமிழ் தேசியத்தோட நோக்கம். தமிழ் அழிக்கிறது தானே தவிர தமிழை காப்பாத்துறதோ தமிழனை காப்பாத்துறதோ நாட்டை ஆள்றதோ கிடையாது. இவன் நோக்கம் தமிழனை இளைஞர்கள் கொண்டாங்களா அதே மாதிரி உசுபேத்தி கொண்டுட்டு பேசாம போயிடுவான். இவ்வளவுதான். எல்லாரும் அனாதை ஆகி மறுபடியும் முதர்ந்து வந்து செத்து சின்ன பண்ணாம ஆகி வாழணும். இதான் இவனோட வேலை. அதனால தமிழ் தேசியத்தை யாரும் நம்பாதீங்க. மத மாற்றம் தேசிய அபாயம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா மத மாற்றம் தான் எல்லாத்துக்குமே காரணம். மத மாற்றம் மட்டும்தான். அதை எதுக்க சொல்லுங்க? அதெல்லாம் இருக்க மாட்டான். ஒரு கையில் வாழும் ஒரு கையில் குரானும் ஏந்தி நாங்க இன்னைக்கு புறப்பட்டோம்னு சொன்னா நாளைக்கு இந்த நாடு இஸ்லாமிய நாடா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எங்க போனா அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்களா? சொல்லவே வேண்டாம். நாட்டுக்காக உயிர் கொடுக்க, மொழிக்காக, இந்த ஜனங்களுக்காக, இந்த நாட்டுக்காக பாடுபடுறதுக்கு இந்து முன்னணி, RSS, BJP வேணும். இவன் நோகாம வந்து நொந்து தண்டு போனோம். தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, இந்துக்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், நான் ஹிந்துன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் இந்த நாடு, ஹிந்துன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் இந்த மொழி, ஹிந்துன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கும் யாரும் அடிமை இல்லை, நானும் யாருக்கும் அடிமை இல்லை. முதல்ல அதை தாண்டி வேற ஏதாவது ஒண்ணு வந்ததுமையா நான் மதம் மாறிட்டேன்னு வச்சுக்கேன். நீ சொல்லக்கூடிய அதே தாய்மொழி தமிழ், நீ சொல்லக்கூடிய அதே தாய்மொழி மூத்த மொழி என் கால் செருப்புக்கு கீழே. நீங்க சொல்லக்கூடிய தாய்மொழி, நீங்க சொல்லக்கூடிய உயிர்மொழி, நீங்க சொல்லக்கூடிய மூத்த மொழி தமிழ் மொழி என் கால் செருப்புக்கு கீழே. முதல்ல தமிழை தான் கொடுத்துவேன். இந்த நாடு பாகிஸ்தான் நாடு ஆயிட்டு இருந்தாங்களாம், மத மாற்றத்தால அதிகமாகி இந்த நாடு பாகிஸ்தான் ஆயிட்டு இருந்தாங்களாம். தமிழ் வாழக்கிறியா?
தமிழ் வளம் தெரியா பொத்திட்டு போயிடுவான். முதல்ல பொத்திட்டு போறதையும் வந்தான் போவான். அப்படி இந்த நாடு பாகிஸ்தான் ஆயிட்டுன்னா இங்க தமிழ் எல்லாம் கொடுத்துதான் செய்வான். அதுல முதல் நானா தான் இருப்பேன். அதையும் தமிழ் தேசியம் ஞாபகம் வச்சுக்க. நான் மதமாரமா இருக்கிற வரைக்கும் தான் தாய்மொழி தமிழ், உயிர் மொழி தமிழ், மூச்சு மொழி தமிழ் என் தாயை விட புனிதமானது. நான் மதம் மாறிட்டேன்னு வச்சுக்க, நீ சொல்லக்கூடிய அதே தமிழ் தாய்மொழி தமிழ் என் காலுக்கு செருப்புக்கும் கீழே. நான் மறுபடியும் ஏன் சொல்றேன்னா நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இதுக்கு மேலே நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னா அது உன் விருப்பம். சரியா? இதுல உனக்கு எது வேணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். பாத்துக்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த். ஹிந்தி அந்நிய மொழி, சமஸ்கிருதம் வடமொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில தமிழ் நிக்காது. முத்தமிழ்ங்கிறது, மூன்று தமிழ்ங்கிறது, பதந்தமிழ்ங்கிறது, பைந்தமிழ்ங்கிறது, தீம் தமிழ்ங்கிறது எல்லாம் முத்தமிழ் மட்டும்தான். இயல் இசை நாடகம் கிடையாது. முத்தமிழ்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ் இந்த மூணும் சேர்ந்துதான் முத்தமிழ். தமிழுக்கு அர்த்தம் சொல்லணும்னா நீங்க ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா ஹிந்திங்கிறது முத்தமிழ்ல வர ரெண்டாவது தமிழ் ஹிந்தி. நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம். அதாவது பதம், பகுபதம், பகாபதம். பகுப்பதமும் பகாபதமும் ஒண்ணு சேர்ந்ததுன்னா பதமாயிரும். பதத்தை பிரிச்சுக்கினா பகுப்பதமும் பகாபதமும்னு ரெண்டு பிரியும். அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்த்தா பதம், பதத்தை பிரிச்சா பகுப்பதம், பகாபதம் இந்த ரெண்டா வந்துடும். இதெல்லாம் நீங்க சமஸ்கிருதம் சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா தமிழ் இருக்கும். எதெல்லாம் நீங்க தமிழ்னு சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, திராவிடம் சமஸ்கிருதம் தானே, அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா திரு கூட்டல் அவர் கூட்டல் இடம் அப்படின்னு வந்துடும். இப்ப மூணு தமிழ் தானே. அதே மாதிரி அவசரம் அப்படிங்கிறது, அவசரம் அர்ச்சனை அப்படிங்கிறதுலாம் வடமொழிங்காங்களா, அதெல்லாம் அது அவசரம் அப்படின்னா அவர் கூட்டல் சார் கூட்டல் அறம் அவசரம் அப்படி வரும். அதே மாதிரி அம்மா அப்படின்னு தமிழ் தானே, அதை பிரிச்சீங்கன்னா உள்ள ஹிந்தி வந்துடும். அதே மாதிரி சக்காலத்தி தமிழ் தானே, சக்காலத்தி அதை பிரிச்சீங்கன்னா சக் கூட்டல் காலம் கூட்டல் ஆத்தி சக்காலத்தி அப்படி பிரிஞ்சிடும். இந்த சக்குங்கிறதும் இந்த ஆத்திங்கிறதும் ஹிந்தி. ஹிந்தி தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும். ஹிந்தி தெரிஞ்சு இது சமஸ்கிருதம். மூணையும் ஒன்னடைச்சு ஒரு பொருள் தரும். அது கேட்க அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி மத்தாளம், மத்தாப்பு, பருப்பு கடையில மத்து, இப்படி எதை எடுத்தாலுமே மேடை, மாநாடு, மேடை, அதுக்கப்புறம் அம்மா, மாணவி, கல்வி, அரசியல், வணக்கம், பகுத்தறிவு, மாண்புமிகு, இருமாப்பு, கடவுள், நாம் தமிழர் கட்சி. கல்வி தமிழ் தானே, பிரிச்சிங்கன்னா என்னன்னு கேட்க சொல்ல தெரியாது. ஆனா பிரிச்சு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஹிந்தி, சமஸ்கிருதம், தமிழ் இந்த மூணு சேர்ந்துதான் முத்தமிழ்.